அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே, மார்போடு சேர்ந்திரும் நான் பயமில்லையே. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே, மார்போடு சேர்ந்திரும் நான் பயமில்லையே. அன்பேறும் கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளால் ஸ்நேகம் என்னோடு பங்கு வைக்கும். ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. அந்தியம் வரே அச்சுடுமதி இயேசுவென்றே குடைமதி. அந்தியம் வரே அச்சுடுமதி இயேசுவென்றே குடைமதி. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே, மார்போடு சேர்ந்திரும் நான் பயமில்லையே. ஓரோ சுவடும் அற்புதமே, இயேசு தரும் அனுபவமே. ஓரோ சுவடும் அற்புதமே, இயேசு தரும் அனுபவமே. நன்றி சொல்லி தீர்க்குவான் ஆவதில்ல தெல்லுமே. இரவிலும் பகலிலும் இயேசு என்றே பாலகன். வீட்டிலத்துவோളം என்னை கைவிடாத்த சிநேகிதன். இரவிலும் பகலிலும் இயேசு என்றே பாலகன். வீட்டிலத்துவோളം என்னை கைவிடாத்த சிநேகிதன். நித்திய സ്നേഹമേ, നിതുല്യ സ്നേഹമേ, നിത്യതയോളം നിലനിൽക്കും ബന്ധമേ. നിത്യ സ്നേഹമേ, നിസ്തുല്യ സ്നേഹമേ, നിത്യതയോളം നിലനിൽക്കും ബന്ധമേ. യേശുവിൻ കൂടുള്ള യാത്ര ആനന്ദമേ, മാർബോട് ചേർന്നിരും ഞാൻ ഭയമില്ലയേ. യേശുവിൻ കൂടുള്ള യാത്ര ആനന്ദമേ, മാർബോട് ചേർന്നിരും ഞാൻ ഭയമില്ലയേ. അൻപേറും കൈകളാൽ അത്ഭുതമായി നടത്തിടും മാധുര്യമേറും മൊഴികളാൽ ആ സ്നേഹം എന്നോട് പങ്കുവയ്ക്കും. ഒറ്റയ്ക്കു വിടുകയില്ല, മടുത്തു മാറുകയില്ല. ഒറ്റയ്ക്കു വിടുകയില്ല, മടുത്തു മാറുകയില്ല. അന്ത്യം വരെ ആ ചുടുമതി യേശു എൻ്റെ കുടമതി. അന്ത്യം വരെ ആ ചുടുമതി യേശു എൻ്റെ കുടമതി. യേശുവിൻ കൂടുള്ള യാത്ര ആനന്ദമേ, മാർബോട് ചേർന്നിരും ഞാൻ ഭയമില്ലയേ. ஆண்டவரே, உங்கள் கூட நாங்கள் பயணித்து வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய நன்மையினாலே நிறங்களை நிரப்பி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம வாசிப்பதற்காக யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66வது வசனம். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் பசியோடு வந்தவர்களுக்கு வயிறு நிறைய ஆகாரத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். இப்படி அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்கள் நல்ல திருப்தியாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி இயேசு உபதேசம் பண்ணும்போது ஜீவ அப்பம் நானே என்று 48வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்திருந்தாலும் அவர்கள் மரித்தார்கள். இதில் புசிக்கிறவன் மரியாமலும் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்று தான் ஒரு அப்பமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும், என்னை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று 54வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த சீசர்கள் என்ன செய்தார்கள் என்றால் 60வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். வாசித்த இந்த பகுதியை கவனித்து பாருங்கள். நிறைய பேர் அண்டையிலிருந்து இயேசுவை விட்டு விலகி போகிறதை பார்க்கிறோம். உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்களெல்லாம் இப்படி விலகி போகிறாங்களே, என்னோடு கூட நடவாமல் அநேகர் பின்வாங்கி போகிறாங்களே என்று இயேசு சீசர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களா என்று. சீசர்கள் சொன்னார்கள். அதில் பேதுரு எழும்பி சொல்கிறாரு, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? 68வது வசனம், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்திற்கு போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். இந்த சீசர்களாகிய அப்போஸ்தலர்கள் இயேசுவை விட்டு போகவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் ஆண்டவரிடத்தில் வந்து நிறைய நன்மைகளையெல்லாம் பெற்று அதுக்கப்புறம் ஆண்டவரை வேண்டாம் என்று விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படி போனவங்க கூட்டத்தில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்களா? எத்தனையோ அற்புதங்கள் இயேசு உங்களுக்கு செஞ்சார். உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்து ஆரோக்கியமாக வழி நடத்தி உங்கள் சரீரத்துக்கு சுகபலன் தந்து உங்களை மகிழ்வித்த அந்த இயேசுவை மறந்து இன்றைக்கு நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் இயேசுவை வேண்டான்னு வெறுத்து நீங்கள் பாவத்துக்கு அடிமையாகி உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி இயேசு சொல்கிறாரு, அவரோடு கூட நடக்கிற வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. நீங்கள் எந்த வழியில் பின்மாறி இயேசுவை விட்டு போயிட்டீங்களோ அந்த வழியிலேருந்து இன்றைக்கி திரும்பி வந்துடுங்க. அது உங்களை அழித்து போடும். உங்களை தேவனுடைய சந்தோஷத்திலிருந்து உங்களை கெடுத்து உங்களுடைய மகிழ்ச்சியை இல்லாமலாக்கி உங்கள் குடும்பத்தை சிதைச்சிரும். உங்கள் சரீரம் பாழாகி உங்கள் ஆத்துமா நரக பாதாளத்தில் நித்தியாக்கினைக்கு தள்ளப்பட்டுரும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இயேசுவை விட்டு நீங்கள் பின்வாங்கி போனீர்கள் என்றால் இன்றைக்கி வாங்க, அவர்கிட்ட என்ன நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்றால், ஆமென், நித்திய ஜீவனின் வசனம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர்தான் ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர்தான் மெய்யான தெய்வம். இந்த மெய்யான தெய்வத்தை விட்டு நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் உங்கள் வாழ்க்கையில் அது உங்களுக்கு சித்திப்படாது, அது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. அதனுடைய விளைவு உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து விட்டீர்கள் என்று சொன்னால், மனம் திரும்பி விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஆலயத்துக்கு போய்கிட்டே உங்களை ஏமாற்றி உங்கள் குடும்பத்தை, உங்கள் கணவரை, மனைவியை ஏமாற்றி நீங்கள் தீமையான ரகசிய பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்கன்னா வந்துருங்க இன்றைக்கு இயேசுவண்டைக்கு. அவரோடு கூட நடக்கிற வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை. நம்ம பாடலில் பாடணும் பார்த்தீங்களா, இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமேனு. எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்கள் இழந்து போகாமல் இயேசுவோடு வந்து சேருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, யாரெல்லாம் உங்களை விட்டு தூரமாக போயிட்டாங்களோ அவங்கள இன்னைக்கு நீங்கள் திருப்பி மறுபடியும் உங்கள் பிள்ளையாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.